துர்வாச முனிவர். ஆமா, அவரை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். உங்களுடைய அனுபவங்களையும் சொன்னீங்க. துர்வாச முனிவருடைய டெம்பிள் திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கு. ஆமா, அது எப்படி அங்க வந்தது? சரி, எப்ப துர்வாச முனிவர் நிறைய யுகங்கள்லாம் சொல்றாங்க, எந்த யுகத்துல அங்க வாழ்ந்திருப்பார்? துர்வாசக முனிவர் முதல்ல அவரு எப்படி பிறந்தாரு யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே. அனுசுயா தேவிக்கும் அத்திரி மகரிஷிக்கும் பிறந்தவங்க. அனுசுயா தேவின்றது பதிவிரதைகள், அவங்களும் ஒருத்தர். இவங்க நம்ம சின்ன வயசுல நிறைய கதை படிச்சிருப்போம். அதாவது அவங்க ரொம்ப பதிவிரதை. அவங்களை ஒரு டெஸ்ட் பண்றதுக்காக சிவன், விஷ்ணு, பிரம்மா அங்க போறாங்க. யாசகம் கேட்கறதுக்கு போறாங்க. யாசகம் அந்த அம்மா கொடுக்காம அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ரிஷிகள், இந்த ரிஷிகளுக்கு நீங்க யாசகம் தரதா பிறந்த மீனியோட வரணும் அப்படின்றாங்க. நான் எப்படி பிறந்த மீனியோட தான் வரணும்? சரி, நான் உன்னை குழந்தையாக்கிறேன்னு 3 தெய்வங்களையும் குழந்தையாக்கிட்டு அந்த அம்மா பால் தருவாங்க. அதுதான் ஸ்டோரி. அப்ப என்னன்னா, காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள், உருவாக்கும் கடவுள் 3 பேரும் குழந்தையாயிட்டாங்கன்னா அந்த ப்ராசஸ் யார் பண்றது? யாருமே பண்ண ஸ்தம்பிச்சு ஆயிடும். அதுக்கப்புறம் லக்ஷ்மி, சரஸ்வதி, சக்தி 3 பேரும் அனுஷா தேவிட்ட சொல்லுவாங்க, அம்மா இவங்க 3 தெய்வங்கள், இவங்களை நீ பழையபடி எடுத்து அந்த அம்மாக்கு இவங்க தெய்வங்கள்னு. ஆனா நீ யாசகம் இப்படி கேட்டா அதனால இப்படி தர, அவ்வளவுதான். சோ திருப்பியும் இவங்க 3 பேரும் பேக் டு ஃபார்ம் வந்துடுறாங்க. சோ இப்ப 3 கடவுளுக்கும் பேக் டு ஃபார்ம் வந்த பிறகும் கடவுளுக்குள்ள குழந்தையா மாத்திரம் அப்ப நீ எவ்வளவு பெரிய சக்தியானவங்க. சோ உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு குழந்தைகள், நான் நல்ல குழந்தைகள் பிறக்கணும்னு எனக்கு அருள் புரியும் போது 3 தெய்வங்களா அருள் புரியுறாங்க. அப்ப பிரம்மா அருள் புரிஞ்சு வந்தவர் தான் சந்திர பகவான். யாரு? அந்த தேவிக்கு பிறந்தவங்களா? ஆமா, தேவிக்கு பிறந்தவங்க. பிரம்மன் அருளால அந்த தேவிக்கு பிறந்த ஒரு குழந்தை சந்திர பகவான். விஷ்ணுவோடைய அனுகிரகத்தால அந்த அம்மாவுக்கு பிறந்த இன்னொரு கடவுள் தத்தாத்திரேயர். தத்தாத்திரேயர்ன்றது நார்த் இந்தியால ரொம்ப ஃபேமஸ், முக்கியமா குஜராத் சைட்ல ரொம்ப ஃபேமஸ். அவர் ரொம்ப பவர்ஃபுல். அவரு அங்க கலியுக கடவுளா அவரை வணங்குறாங்க. சிவபெருமானோட அருள்ல பிறந்தவர் தான் துர்வாசக முனிவர். அதாவது சிவபெருமான் என் நெற்றிக்கண்ல இருக்கிற சக்தி எவ்வளவோ அந்த மாதிரி சக்தி உள்ள ஒரு டிசிப்ளினான ஒரு ஆண்மகனுக்கு பிறப்பான்னு அருள் புரிஞ்சு அதுல வந்தவர் தான் துர்வாசக முனிவர்.